Hey all, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான லன்ச் vlog தான் உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ரைஸ், தால், அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை. இது பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இந்த தால் தடுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ மாதிரி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டும், அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு பருப்பு நல்லா ஸ்மூத்தாக வெந்து வரணும். பருப்பு வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம தாளிக்கிறக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு நிறைய போட்டால் தாலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கேஸ் நமக்கு ஃபார்ம் ஆகாது. சில பேருக்கு பருப்பு சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி போட்டால் கேஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஸோ 7 to 8 பூண்டு நான் இந்த மாதிரி, அதையும் நம்ம என்ன செய்யணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்துருச்சு. அப்புறம் விசில்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். கடைஞ்சி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணுன்னா திக்காக கடைஞ்சி வைக்கலாம், இல்லை லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக கூட தாலை ரெடி பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. ரைஸ் வெந்துருச்சு. நான் ஒரு சைடில் வடித்து வச்சிடுறேன். இப்போ நம்ம தாலை தாளிக்க போகிறோம். தால் தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனதுமே ஒரு 3 டீஸ்பூன் ஆயிலும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். தாலுக்கு நிறைய நெய் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாக நெய் கூட ஆட் பண்ணலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பொரியணும். பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தான் இந்த தாலுக்கு ஃப்ளேவர். எவ்வளோ பூண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு ஒரு அளவுக்கு ரோஸ்ட் ஆகட்டும். பூண்டு ரோஸ்ட் ஆனதும் இதில் நம்ம ஒரு வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நல்லா வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து மத்தி மீன் இருக்கிறதுனால மத்தி மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பவுடர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். சாம்பார் பவுடர் இல்லாமையும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதங்கிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க தாலை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தால் வந்து இந்த மசாலாவோட ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். உங்களுக்கு இவ்வளோ திக்காக வேண்டான்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சால்ட் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனதும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னைக்காச்சும் வந்து என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி நீங்கள் 6 மந்த் பேபிஸ் கூட கொடுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து அந்த ட்ரை சில்லியை மட்டும், அந்த காஞ்ச மிளகா மட்டும் போடாமல் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பேபிஸ் கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். கோகோனட் ஆயில் ஹீட் ஆனதுமே அதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். அது ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃபிஷ்ஷுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மத்தி மீன் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். மத்தி மீனில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுவே வந்து ஃபிஷ்க்கு வந்து சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். வேணும்னு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட அரைச்சி இதில் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இந்த மத்தி மீனை நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எப்படின்னா மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் தாலுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் டேர்ன் பண்ணி எடுத்திங்கன்னா பக்காவாக குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட லஞ்சை. இப்போ நல்லா சுட சுட சாதத்தோடு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நம்மளோட தால் தடுக்காவையும் போட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஃப்ரையும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆம்லேட்டும் போட்டு உங்கள் லன்ச் மெனுவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் இந்த லன்ச் மெனுவை ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.